ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எதிர்பார்த்த ரொட்டீன் வீடியோ தான். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து இந்த குர்த்தா போட்டிருந்தேன். இந்த குர்த்தா எங்கே வாங்குனீங்க, எங்களுக்கும் சொல்லுங்கள், நாங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இது ஆன்லைன்லாம் கிடையாது. நான் வந்து நக்கோடா இருக்குது இல்லையா, ட்ரிச்சி நக்கோடா, அங்கே தான் நான் வாங்குவேன். மேக்ஸும் நக்கோடா தான் எனக்கு வந்து செட் ஆகும். நம்மளுடைய அந்த சைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம அதுவும் இல்லாமல் இப்போ வந்து கொஞ்சம் உடம்பு போட்டுட்டோம், 2வது தொப்பையும் வேறு மறைக்கணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி அம்பர்லா குர்த்தியை வந்து நக்கோடாவில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் எனக்கு இந்த கலெக்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. காட்டன், பியூர் காட்டனு, நம்ம உடம்புல இருக்கிறதே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் நான் வந்து 2 கலர் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து ப்ளூ, இன்னொன்று வந்து ஆரஞ்சு. இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேவரெட், ரொம்ப ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இந்த ட்ரெஸ் போட்டுட்டு தான் நான் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நான் போனேன். ஸோ எல்லா டெஸ்ட்டுக்கும் டிரைவிங்க்கு பாஸ் ஆனது இந்த ஒரே ட்ரெஸ்ஸில் தான். ஓகே, இப்போ நம்மளை வந்து ரொட்டீனுக்குள்ளே போகலாம் வாங்க. ஃப்ரைடே மார்னிங் வந்து எடுத்த வீடியோ. ஹர்ஷிதாக்கு லீவு, அவந்திகாவுக்கு ஸ்கூலு, அப்புறம் ஜாக்கும் வந்து பார்த்திங்கன்னா சவுதியிலேருந்து வந்துட்டாங்க. 1 வீக் வந்து பார்த்திங்கன்னா செம்ம போருன்னு தான் சொல்லணும். எந்த வேலையுமே நாங்கள் வந்து செய்யலை. டெய்லியுமே வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரசம், தயிர் இதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஹர்ஷிதா வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டா, அம்மா அப்பா வர வரைக்கும் ரசம் தவிர வேறு எதுவும் வைக்க மாட்டியாம்மான்னு கூட கேட்க ஆரம்பிச்சிட்டா. பாவமாக இருந்துருச்சு. அப்புறம் நைட்டு ஜாக் வந்ததுக்கப்புறம் தான் ஓகே, இப்போ நம்ம வந்து கடைக்கு போய்ட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அவந்திகாவை வந்து ஜாக் வந்து ஆஃபீஸில் போகிறப்ப அப்படியே அவந்திகாவை விட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ் போகிறேன்னாங்க. அதனால் ஆஃபீஸ் கிளம்பிகிட்டே இருக்கிற டைமில் நம்ம வந்து இவங்களுக்கு அப்படியே சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆகிடுச்சு. அது எதனால் அப்படின்னா, ஹர்ஷிதாவோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே வந்துருச்சு. அதனால் வந்து அது வந்து சைல்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கமெண்ட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் எனக்கு வந்து கமெண்ட் ஓப்பன் பண்ண முடியல, எதுவும் நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோவுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல ஆஃப் ஆகுதா என்னன்னு. நாங்கள் ஆனால் ஆனில் தான் வைக்கிறேன், பட் குழந்தைங்களை காமிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆஃப் ஆகுது. வேணாண்டா, பேக் விழுந்துரும். இந்த அவந்திக்கா பேக் வேணா மாட்டிக்கோ. வேணாமோ, லேப்டாப் இருக்கமோ, கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். வாங்க போ. போ 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 போ. நீயும் சைக்கிளில் போறியா? சரி போ. இங்கே வந்து கீழே வந்து பார்க்கிங் வந்து அப்போ வந்துட்டாங்க, சீக்கிரம் ஓடுங்க. பார்க்கிங் வந்து க்ளீன் பண்ணுறாங்க, அதனால் வந்து காரை வந்து வெளியில் வைக்கணுன்னாங்க. அதனால் கொஞ்சம் அந்த சைடு வச்சுட்டு வந்தாங்க. எங்களை கீழே வாங்கன்னாங்க. அதுங்களையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டார். அதனால் கீழே கூட்டிகிட்டு போகிறேன். அம்மா டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இது பண்ணணும். இதே அம்மா வரேன். சீக்கிரம் ஓடு பாப்பா, ஏற்றி விட்றா. எல்லா நேரமும் நான் போய் அவந்திகா வந்து ட்ராப் பண்ணிவிட்டு பிக்கப் பண்ணிட்டு வருவேன். அதனால் அவங்க அப்பா கூட வந்து போய் பழக்கம் இல்லாதனால என்றைக்காவது ஒரு நாள் அவங்க அப்பா இந்த மாதிரி காலையிலே விடுறேன் அப்படின்னா ஒரே அழுதுருவா. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவந்திகா அழுகும்போது. அப்பா வேணாம், அப்பா அப்படியே போயிடுவாங்க ஆஃபீஸ்க்கு. சரிப்பா. இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 3 போகுது. அவந்திகாவை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு ஜாக் வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய்க்கு தான் போக போகிறோம். இந்த பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருந்தது. இப்போ வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சது செம சூப்பராக இருந்துச்சு. இல்லை அப்படின்னா நாங்கள் நடந்து வரும்போதே பார்த்திங்கன்னா செருப்பு வந்து அவ்வளோ அழுக்காயிடும். இப்போ சூப்பராக க்ளீன் பண்ணிட்டாங்க பாருங்களேன். ஓகே, இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்றத அப்படியே வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓடு. அவ்வளோ கருப்பாக இருக்கும் இந்த இடமெல்லாம், இன்னைக்கு அவ்வளோ க்ளீனாக இருக்குது. சூப்பர். உட்கார உட்கார உட்கார. நாங்கள் இங்கே வந்து நானும் ஜாக்கு
காஞ்சதை எடுக்காதம்மா. என்னன்னா இங்கே வந்து ஒரு வேலையாக வந்து ஜாக் வந்து வந்தாங்க அந்த சைடு, பிஸ்னஸ் பே சைடு. ரொம்ப கடிச்சிருக்கு பாத்தீங்களே, அந்த ட்ரீல இருந்து நல்லா கடிச்சிருக்கு. இங்கே காட்டு. போடாத, வெயிட் பண்ண, அம்மா இது பண்றேன். ஆப்பிள் மாதிரி நான் கார் கலர் போட்டேன். இரு வரேன். கார் கலர் போட்டு வரேன். இந்த பேர் பழம் உழுது பாரு. போய் வச்சுட்டு வா. ஐயோ இலைய வச்சிட்டாங்க அம்மா. அங்க விழுந்துச்சு பாரு, எடு. அது நிறைய எடுத்துட்டேன். The luckiest. இங்க பாரு, அங்க வேற. அப்படியே வச்சிட்டு வரமா. இந்த பழம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பார்க்கும்போதே எச்சு ஊறுதில்ல. ஆமாங்க, நம்மளுடைய இலந்த பழம். இங்கே நிறைய மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இலந்த பழம், கொடுக்காப்புளி மரம் இதுதான் அதிகமாக இருக்குது. இலந்த பழம் வந்து ரொம்ப நமக்கு வந்து சத்து அதிகம். ஏன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூட்ரஸ்க்கு வந்து அவ்வளோ சத்தாக இந்த குழந்தை உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த இலந்த பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இலந்த பழத்தில் தான் அதிகமான புழுக்கள் இருக்குமா. ஸோ அதை வந்து மற்ற பழங்களில் வந்து அவ்வளோவா இருக்காது இல்லையா. ஸோ அதனால் நம்மளுடைய குழந்தைக்கு தேவையான அனைத்து சத்துமே இந்த இலந்த பழத்தில் இருக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னதை. ஓகே, அதை சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நம்ம ஊர் பழத்துக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் பழம் வந்து கொஞ்சம் தித்திப்பாக இனிப்பாக இருக்கும். அப்படியே சாப்பிட சாப்பிட அப்படியே அந்த ஒரு அதனுடைய சீடு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே உள்ள பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா தோற்பு தன்மையாக இருக்கும். ஆனால் அதை பழுத்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் புழு வச்சிரும். ஸோ அதனால் இந்த தோற்பாக இருக்கிறத சாப்பிட்டா ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் ரோட்டில் யார் பார்க்குறாங்க பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக நானும் ஹர்ஷிதாவும் வந்து எல்லா பழங்களையும் பொறுக்கிட்டு நாங்கள் வந்து காருக்கு போயிட்டோம். எவ்வளோ பழம் எடுத்திருக்கேன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் நாங்கள் எடுத்த பழங்கள். எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொன்றையும் நாங்கள் கழுவெல்லாம் இல்லைங்க, ஏன்னா அப்போ தானே மேலேருந்து விழுந்துச்சு. அதனால் அப்படியே தொடச்சி ட்ரெஸ்ஸில் தொடச்சி நாங்கள் வந்து நான், ஜாக்கு, ஹர்ஷிதா 3 பேரும் சாப்பிட்டோம். அவந்திகா தூங்கிட்டு இருந்தா. என்னது இது அவந்திகா? குருவி. சரி போது, கை வைக்கக்கூடாது. நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் என்ன பாட்டுக்கு ஆடுறாங்க அப்படின்னு. ஒரு 2-3 கமெண்ட்டு தான் அது வந்துச்சு. அதுக்குள்ளேயும் வந்து அந்த கமெண்ட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். இதுவும் எப்படின்னு எனக்கு நிஜமாக சொல்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் இந்த பாட்டு என்ன பாட்டு அப்படின்றத இந்த வீடியோலையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போல்லாம் டான்ஸ் பாருங்களேன், அந்த எப்படி ஆடுறாங்களோ அதே மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்கா. செம்ம ஜாலியாக இருக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை டார்ச்சர் பண்ணிடுவா. அந்த பாட்டு போடுங்க, அப்புறம் சாரீ எடுத்து கொடுங்க, ஷால் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதாக கேட்டு இப்போது ஸ்கூல் போகவும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டா. அந்த வார்த்தைகள்லாம் வந்து இன்னும் கிளியராக வரல, ஆனால் பேசுகிறது எல்லாமே நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிறா. அவளும் ரிப்பீட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டா. ஸ்கூல் போனதுனால கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அவந்திகா வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா, ஏன்னா அவங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அவங்களுக்கு நம்மளே வெளியிலேருந்து வந்தோடனே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா இல்லை அப்படின்னா நமக்கு எவ்வளோ கடுப்பு வரும்ல.
எனக்கெலாம் அந்த ஸ்கூல் விட்டு வந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா அம்மா இல்லை அப்படின்னா அந்த வீடு வெறுமையாக இருந்தது அப்படின்னா அவ்வளோ கோவம் வரும். எதுக்கு தான் அந்த கோவம் வருதுன்னே தெரியாது. ஆனால் அம்மா இருக்கணும். நமக்கு வந்து அந்த சாப்பாடு எடுத்து வைக்கிறது, பரிமாறுறது அதெல்லாம் இருக்கும்போது அம்மா இருக்கிற ஒரு சந்தோஷம் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க இல்லை. அதனால் வீட்டில் அந்த குழந்தைங்க வரும்போது நம்ம வந்து இருக்கிறது, அவங்கள காலையில் தூங்கி எழுந்திரிக்கும் போது ரொம்ப அதட்டிலாம் எழுப்ப மாட்டேன். 2 பிள்ளைங்களுமே தங்கம், பட்டு அப்படின்னு தான் சொல்லி எழுப்புவேன். ஸோ அதெல்லாம் நம்மளுடைய மலரும் நினைவுகள்னு நினச்சிட்டு டெய்லியும் அதை வந்து யூஸ் பண்ணிப்பேன் குழந்தைங்கள்ட்ட. ஏன்னா நான் தூங்கிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாலாம் வந்து அதட்டி கத்தி எழுப்புனாங்க அப்படின்னா அந்த இடமே அப்படியே காலையில் தூங்கி எழுந்துச்சுன்னு அப்படியே ஒரு மாதிரி விடன்னு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்கும். ஸோ அந்த விடவெடப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்ட்டு தங்கம், பட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சில நேரங்களில் வந்து பேசுவேன். ரொம்ப ஒரு 10 சத்தத்துக்கு மேலே தானதான் நம்ம தொண்டை ரைஸ் ஆகும். ஸோ அப்படி வந்து குழந்தைங்கள வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பண்ணும்போது நம்மளுடைய அம்மா நினைப்பு வந்து அதிகமாக வரும். இப்போ நம்மள வந்து சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, ஏது பண்ணுறன்னு கேட்கக்கூட ஆள் இல்லை. அதனால் அம்மா இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் தவற விடாதீங்க. சாப்பிட்டீங்களாம்மா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட அக்கறையாக கேளுங்க. அவங்களுடைய நலனை எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருங்க, சரிங்களா? நான் அம்மாவை பற்றி பேசும்போது நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அதில் வந்து நான் அழுதுட்டேன், அதனால் எனக்கு வந்து ரொம்ப இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க. ஸோ அதனால தான் அம்மாவோட டாப்பிக்கை பற்றி நான் யார்கிட்டையுமே பேசுகிறதில்ல, எடுக்கிறதும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சாப்பிட்டியான்னு உரிமையாக கேட்குறது, பாசமாக கேட்குறது அவங்கள தவிர இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. ஸோ அவங்க இல்லை, அந்த உலகத்தில் இல்லைன்றப்போ நமக்கு எவ்வளோ ஒரு இழப்பு அப்படிங்கிறது, அது அவங்க இழந்ததுக்கப்புறம் அந்த இழப்பை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ அதனால் அம்மா இருக்கிறவங்க டெய்லியுமே ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்காக டைமை ஒதுக்கி சாப்பிட்டிங்களா, மாத்திரை எடுத்திங்களா, ரெஸ்ட் எடுங்கம்மா, காலை பார்த்துக்கோங்க, உடம்ப பார்த்துக்கோங்கன்னு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவங்கள டேக் கேர் பண்ணிகிட்டே இருங்க. அவங்க வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம்னு நினச்சிட்டே நீங்கள் வந்து டெய்லியும் பேசுங்களேன். இந்த உலகத்தில் வேறு எதுவுமே நமக்கு தோணாதுங்க அந்த மாதிரி. ஸோ நான் அப்படி தான் இருந்தேன். காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே எங்கள் அம்மாவுக்கு வந்து பேசுவேன். அடுத்து 10 மணிக்கு 11 மணிக்குன்னு பேசிகிட்டே இருப்பேன். அவங்க தூங்குற வரைக்கும் பேசிகிட்டே இருப்பேன். இப்போ நமக்கு வந்து டைம் முடிஞ்சின்ட்டு அவங்க போயிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம விலாகுக்கு வரலாம். அவந்திகாவோட டான்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே யூனியனில் வந்து சும்மா சரணையும் இன்னொரு அண்ணாவும் பிக்கப் பண்ணுறதுக்காக, கார்த்தி அண்ணாவையும் பிக்கப் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அப்போ சும்மா இந்த பக்கத்தில் யூனியன் இருக்கனால அங்கே ஷாப்பிங் போகலான்ட்டு போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நிக்காய் வந்து 99 திராம்ஸ்க்கு வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. சரி, இது நல்ல ஆஃபராக இருக்கே அப்படின்னு சொல்லி நாங்கள் இதை வந்து எடுத்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரையரு, நமக்கு எண்ணெய் இல்லாமல் ஃப்ரை பண்ணி தரோம் இல்லையா. எனக்கு இந்த மாதிரி இதிலெல்லாம் எனக்கு வாங்கணும்னு எண்ணமே இருக்காது. ஆனால் ஜாக்குக்கு ரொம்ப நாள் ஆசை இது வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. சரி, ஓகே, ஆஃபரில் இருக்குது 99ன்றப்போ ஓகே வாங்குங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக, விருப்பத்துக்காக இது வாங்கினேன். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். இது என்னென்னா நம்ம வந்து அடிக்கடி குழந்தைங்களுக்கு வந்து ஆயிலில் கொடுக்குற ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஏர் ஃப்ரையரில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஆயில் இல்லாத குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்கன்றதுக்காக வாங்கினாங்க. இப்போ வந்து நான் ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் அம்மாக்கும் உங்களுக்கும். நீங்கள் எல்லாருமே கண்ணை மூடுங்க ப்ளீஸ். நீங்கள் எல்லாரும் கண்ணை மூடுங்க. அம்மா கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டீங்க. ஓகே, இப்போ பாருங்கள். 1 2 3 கோ. இங்கே பார்த்தீங்களா, நான் விநாயகர் செஞ்சுருக்கேன். இதுதான் சர்ப்ரைஸ். இங்கே வாவ், கியூட்டடா தங்கம். சூப்பர், கையில் வச்சுக்க. கியூட், அழகா இருக்கு. இந்த மாதிரி புதுசாக பண்ண சாமி. கிளேவை வச்சுட்டு வேஸ்ட்டாக பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இங்கே காட்டுற தங்கம். சூப்பர், கியூட். இது லட்டு. ஏன்னா எலி அவங்க சொல்கிறாங்க எலி பக்கத்து. நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஏர் கிளே எடுத்தேன். அடுத்து அதில் வந்து இப்படி பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஒரு 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 ஹாஃபா வந்து இது ஒயிட் லட்டா. ஆமாம், ஏன்னா
எலியா மூஞ்சுரு எலி இங்க வச்சானா சாப்பிடும், அத லட்டு சாப்பிடும். அதான் எலி வைக்கல. சரி தள்ளி நின்று இங்க அழகா இருக்குடா. ஒரு அங்க போய் வச்சிரு, டேபிள்ல வச்சிரு. அப்பாட்ட காமிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு ரொட்டீனில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஓகேவா? அர்ஷிதாவோட பிள்ளையார் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து அவளே பண்ண க்ளேயில் பண்ண பிள்ளையார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர்.